நீசனாமென்னை தான் இயேசு நேசிக்கிறார். மாசில்லாத பரஞ்சோதன் தன் முழு மனதால் நேசிக்கிறார். மனதால் நேசிக்கிறார். பரம தந்தை தந்த பரிசுத்த வேதம் நரராமீனரை நேசிக்கிறாரென நவிலல்லாச்சரியம் நவிலல்லாச்சரியம். இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ என்ன மாதவமோ. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அது மார்க் 14ஆம் அதிகாரம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் இந்த வசனத்தோடு என்னோடு கூட பேசினார். அந்த வசனத்தினாலே நான் மிகவும் அதிகமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். 37வது வசனத்தில் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நித்திரை பண்ணுகிறது என்ன? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? இந்த பகுதியை நீங்க 2-3 வசனங்கள் முன்பாக இருந்து நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் அங்கு அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு அவர் போகிறார். கடைசி இரவு, அடுத்த நாள் காலையிலே அவர் சிலுவையிலே அடிக்கப்படணும். கடைசி நேரத்திலே தம்முடைய சீஷர்களை அழைத்துக் கொண்டு அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு செல்லுகிறார். நல்லா கவனிங்க. தோட்டத்திற்கு பிரவேசித்து கொஞ்ச நேரத்திலே ஆண்டவர் சீஷர்களை பார்த்து, இந்த இடத்திலே நீங்கள் உட்கார்ந்திருங்கள் என்று அவர் புறப்பட்டு போகிறார். 12 சீஷர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவரை அனைவரும் கூட அவங்க கூட போயிருக்கலாம், ஆண்டவரோடு கூட போயிருக்கலாம். அது எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு சிலரை அவர் இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, பேதுரு, யாக்கோபு, யோவானை மாத்திரம் அவர் அழைத்துக் கொண்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறார். நல்லா கவனிங்க. நீங்க எந்த கும்பலில இருக்கிறீங்கன்னு நீங்க தான் அதை அறிந்து கொள்ளணும். அந்த 3 பேரை அழைத்துக் கொண்டு போய் அவர்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு அவர் பயப்படவும் திகிலடையவும் மிகுந்த விதமாய் வியாகுலப்படவும் வரப்போகிற காரியத்தை அந்த இடத்திலே அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அவர் அழுது கொண்டு வியாகுலப்பட்டு மிகவும் அதிக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அப்படி இருந்து விட்டு அவர்களுடைய தனக்கு வேதனையை அவர் வெளிப்படுத்தி விட்டு, நல்லா கவனிக்கணும், அவருடைய வியாகுலத்தை அந்த 3 பேருக்கும் வெளிப்படுத்தி விட்டு தான் படுகிற பாடுகள் என்னவென்று அவர்கள் அறியும்படி அவர்களோடு கூட இருந்து வியாகுலப்பட்டு அந்த 3 பேரிடத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள். நல்லா கவனிக்கணும். அங்கே உட்கார்ந்திருங்கள் என்று ஒரு கூட்டத்தை சொல்லுகிறார். தெரிந்து கொண்ட 3 பேரை ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்கிறார். தங்கி இருந்து விழித்திருங்கள். அதை சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்புறமாக போய் அவர் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
அந்த ஜெபத்திலே அவர் தனித்து இருக்கிறதை அவர் அறிந்து கொள்கிறார். தானாக மாத்திரம் அவர் போராடி கொண்டிருக்கிறதை அவர் அறிந்து அவர் திரும்பவும் அந்த 3 பேர் இருக்கிற இடத்திற்கு வருகிறார். வரும்பொழுது அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க அதை தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, சரீரமோ பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று அந்த 3 பேரிலே ஒரு மனுஷனை மாத்திரம் அவர் குறிப்பிட்டு, பேதுருவே. அப்போ யோவானும் யாக்கோபும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சொல்ல முடியாது. ஏன்னா யாக்கோபும் யோவானும் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா ஆண்டவர் 3 பேரையும் பார்த்து சொல்லி இருக்கலாம். நான் நினைக்கிறேன் யோவான் வந்து அவன் தூங்கி இருக்க மாட்டான். நல்லா கவனிங்க பிரியமான. ஆனால் பேதுருவை மாத்திரம் ஆண்டவர் கூப்பிட்டு, பேதுருவே நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? எனக்கு அன்புக்குரியவர்களே, உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார், விழித்திருங்கள் என்று சொன்னார். அந்த விழித்திருக்கிறது என்ன என்பதை அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார். அவர்களும் அதை புரிந்து கொண்டிருக்கணும். ஆனால் அவர்களை பற்றி அவர் கவலைப்படல. நீங்கள் தங்கி விழித்திருங்கள் என்று சொன்னார். அங்கு தங்கி இருந்தார்கள், ஆனால் அவர்கள் விழித்திருக்கவில்லை. பேதுருவை பார்த்து, ஏன் நித்திரை பண்ணுகிறது என்ன? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாது. அவர் திரும்ப ஜெபிக்க கூடாதான்னு கேட்கல, விழித்திருக்க கூடாதா? அப்போ அவர் தன்னுடைய காரியத்தை அவ்வளவத்தையும் அவர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டவர். தன்னுடைய பாடுகள் மரணத்தை குறித்து அவர்களோடு கூட கொஞ்ச நேரம் பகிர்ந்து கொண்டவர். நீங்கள் விழித்திருந்து இந்த காரியத்தை நீங்கள் மனதிலே வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். விழித்திருங்கள், விழித்திருந்தா போதும், இந்த பாரம் உங்களுக்குள்ளே நிச்சயமாய் அழுத்தும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சரீரம் பலவீனமானதுதான். ஆகையினாலே நாம் அது இரவு நேரமாய் இருந்தபடியினாலே, சரீரம் பலவீனமாய் இருக்கிறபடியினாலே நாம் நித்திரை செய்வது ஒரு அவசியமாயிருக்கிறது. நல்லா கவனிக்கணும், நித்திரை செய்வது. ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு ஒரு அட்லீஸ்ட் 6 or 7 hours he needs rest. ஒரு தூக்கம் வேணும். ஒரு 6 மணி நேரம் அல்லது 7 மணி நேரம் தூக்கம் வேணும். சரீரத்திலே ஒரு இளைப்பாறுதல் வேணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சரீரத்தின் இளைப்பாறுதலை குறித்து அவர் சொல்லல. ஏன்னா நமக்கு எல்லாம் எப்பொழுது இளைப்பாறுதலா? இளைப்பாறுதல் நமக்கு இனி வருகிறதா இருக்கிறது. நல்ல கவனிங்க பிரியமான. உனக்கும் எனக்கும் இனிமேல் இளைப்பாறுதல் இனி வரும். எபிரேயர்ல வாசிக்கிறோம், அது 9ஆம் அதிகாரத்தில் 28 என்று நினைக்கிறேன். அதை வாசிங்க. 4ஆம் அதிகாரம். சரி, தேடி எடுத்துக்கொள். 4:9. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு, நீங்க தேவ ஜனமா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா? நிஜமாவா? அப்ப தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. எபிரேயர் 4:9. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க விழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களை சொல்லுகிறார். விழித்திருந்தாலே போதும். நான் நினைக்கிறேன் அந்த யோவான் ஆண்டவர் சொன்ன அந்த பாரத்தை தன்னுடைய இருதயத்திலே வைத்து அவன் இருதயத்திலே விழித்திருந்திருக்க கூடும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த விழித்திருக்கிறதை குறித்து அங்க அழகாக இந்த சூலமத்தியார் சொல்றான், நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்ட
தட்டும் அந்த நேசரின் கதவை தட்டும் சத்தத்தை நான் கேட்டேன். அப்படி என்றால் நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. இந்த சரீரம் ஒருவேளை இளைப்பாறிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன்னுடைய ஆவியும் உன்னுடைய ஆத்மாவும் இளைப்பாறுகிற காரணம் இனி வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப என்னுடைய ஆவி விழித்திருக்க வேண்டும், என் ஆவி விழித்திருக்க வேண்டும். என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா தூங்குங்க. நான் தூங்க வேண்டாம்னு சொல்ல, 6 மணி நேரம் தூங்குங்க, 7 மணி நேரம் தூங்குங்க. ஆனால் உங்களுடைய இருதயம் விழித்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் ஆவிக்குரிய தூக்கத்தை நான் வெறுக்கிறவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆவிக்குரிய தூக்கம் இருந்துச்சுன்னா அது வேதம் என்ன சொல்கிறது? தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். ஆகையினால இந்த ஆவிக்குரிய தூக்கம் ஆண்டவர் விரும்புகிறது இல்ல. விழித்திருக்க கூடாதா? கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அவருக்கு முன்பாக நிற்க நான் பாத்திரவானாய் இருக்கும்படி நான் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெபிங்கன்னு சொல்லல. ஜெபிங்கன்னு சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட இந்த வசனத்தை பேச மாட்டேன். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? I am totally against a litany prayer. சும்மா ஒரு பிரேயர் எடுக்கிறத நான் வெறுக்கிறவன். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயம் தியானித்து, கர்த்தருடைய வசனத்தை தியானித்து, 19ஆம் சங்கீதம் நான் அன்னைக்கு சொன்னேன், கர்த்தருடைய வசனத்துல நாம் தியானிக்கும் பொழுது என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும், அப்ப நான் தியானிக்கம் பண்ணும் பொழுதுதான் என் வாயிலிருந்து வார்த்தை புறப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நான் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய இருதயம் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் என்னுடைய வாய் கர்த்தரோடு கூட பேசணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் அவர் சமூகத்திலே பிரீதியா இருக்குமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்பாகவே இந்த வெளிப்பாடு ஆகையினாலே அநேக நேரத்திலே நாங்கள் படுத்து இளைப்பாறினாலும் கூட எங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் அது தேவனுக்குள் போராடி கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இரவு முழுவதும் நான் தூங்கலன்னு சொல்லுவேன். ஆனால் காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது நல்ல பலத்தோடு கூட தான் எழுந்திருப்பேன். எனக்கு நல்லா தெரியும், அந்த இரவு முழுவதும் எதையோ நான் போராடி கொண்டேதான் இருந்தேன் கர்த்தரோடு கூட. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்கு வேணும். இந்த அனுபவம் நமக்கு வேணும். படுத்த உடனே ஒரு பராங்கல்லை போல படுத்து தூங்குறது அல்ல. Don't sleep as a log of wood, but you should be always be vigilant in your spirit. and உடைய ஆத்மா கர்த்தரோடு கூட. அல்லேலூயா சொல்லுமா? ஆகையினால் தன்னுடைய ஆவியை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நீங்க பாடுங்க. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி உங்களுடைய ஆவியோடு கூட உறவாடி கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களுடைய பாரங்கள் அங்கு வராது, உங்களுடைய காரியங்கள் அந்த இரவிலே உங்களுடைய மனதிலே தோன்றாது. ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியங்கள் தான் நம்ம என்ன பண்ணோம்? அழுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆனா சரீரம் பாத்திரம் அது பாட்டுக்கு இளைப்பாறி கொண்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நேற்று முந்த நாள் ஒரு நிமிஷம் கூட நான் உறங்கி இருக்க மாட்டேன். ஏனென்றால் I was awake in my spirit. ஆனா காலையில எந்திரிக்கும் பொழுது ஒரு 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 பலவீனமும் என்னுடைய சரீரத்திலே நான் பார்க்கல. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அனுபவத்திற்குள்ளாய் வரணும். ஒரு விசித்திரமான ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக சொல். கர்த்தர் ஒரு விசித்திரமான ஒருத்தன. ஆமாவா இல்லையா? ஏன்னா ஓன் வழியும் அவருடைய வழி, ஓ நினைவும் அவருடைய நினைவு. அப்ப அவர் என்ன பண்ணார்? ஒரு விசித்திரமான ஒருவர். ஆகையினாலே இந்த வசனத்திலே ஒரு விசித்திரத்தை நான் கண்டு நான் எனக்குள்ளாக அதை நான் பொதிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா?
அல்லேலூயா. அங்கே பேதுருவை பார்த்து, முதலாவது பேதுருவை பார்த்து நான் அந்த 14:37 பேதுருவே, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? அப்போ பேதுருவை பார்த்து ஆண்டவர் 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருந்து நீ ஜெபித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை ஏன் சொல்லுகிறார்? எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே வருகிறது. ஒருவேளை அவன் விழித்திருந்து அவன் ஜெபம் பண்ணியிருந்திருப்பானா, விழித்திருந்து ஜெபம் பண்ணியிருப்பான் என்றால் அவன் கர்த்தரை மறுதலிக்காமல் இருந்திருப்பானோ? இந்த எண்ணம் வருது எனக்கு. இது ஒரு விசித்திரமான எண்ணம். அவன் அன்னைக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணியிருந்திருப்பான்னா அவன் 3 தடவை அவன் இயேசுவை மறுதலித்திருப்பானா? இந்த கேள்விக்கு பதில் அநேக சொல்ல முடியாது. ஆனால் நான் அந்த கேள்வியை எனக்குள்ள நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா அநேக நேரத்தில் நாம் ஆண்டவரை மறுதலிக்கிறோம் என்றால் நாம் விழித்திருக்கலன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க விழித்திருந்தீங்கன்னா ஆண்டவரை என்ன பண்ணிருக்க மாட்டீங்க? மறுதலித்திருக்க மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இருதயத்தின் நினைவினாலே தானே வாய் பேசும். அப்போ அந்த இருதயம் உறங்கிக் கொண்டிருந்தபடியினாலே தானே ஆண்டவரை மறுதலித்தாய். உன்னுடைய இருதயம் விழித்திருந்துச்சுன்னா ஆண்டவரை மறுதலிப்பாயா? நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. இந்த கேள்வி எனக்குள்ளாய் எழும்பிக் கொண்டே இருக்கும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ ஏன் நித்திரை பண்ணுகிறது என்ன? நீ விழித்திருக்க கூடாதா? ஏன் ஆண்டவர் அதை சொன்னார்? அவருக்காக செபிக்கும்படியாகவா, இல்லது அவனுடைய ஆத்துமாவின் கரையேறுதலுக்காக ஆண்டவர் சொன்னாரா? நீங்கள் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. I don't want you to pray for me, but I want you to pray for your own soul. உங்களுடைய ஆத்துமா கரையேறுவதற்காக நீங்கள் செபிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மறுதலிக்கிறது மாத்திரமல்ல, அவன் ஆண்டவரை சபிக்கவும் செய்தான். இல்ல, ஆண்டவரை குறித்து சபிக்கிறான், சத்தியம் பண்றான். அப்போ இந்த ஆண்டவரை மறுதலிக்கிறது, ஆண்டவரை சபிக்கிறது, சத்தியம் பண்ணுகிறது, இதற்கு காரணம் என்ன? அவனுடைய இருதயம் விழித்திருக்கவில்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்தை நீங்க திறந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் மறுதலித்ததற்கு ஒரு இடத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பார்த்தா தெரியும். அங்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கன்னத்திலே ஓங்கி ஒருவன் அறைகிறான். அப்போ அந்த அடுத்த வசனம் சொல்லுவது, பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுது. நல்லா கவனிக்க பாருங்க. ஆண்டவரை அடிக்கிறாங்க, ஆண்டவரை விசாரிக்கிறாங்க, ஆண்டவருடைய முகத்துல துப்புறாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். He has come to a comfort zone. நான் விழித்திருந்து நான் ஜெபிக்கும் பொழுது I am not comfortable. அதான் இங்கே தங்கி ஆண்டவர் சொன்னார், அங்க ஒரு சிலரை நீங்க உட்கார்ந்துருங்கள் என்று சொன்னார். இந்த 3 பேரையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்க தங்கி விழித்திருங்கள். அவங்களே உட்கார்ந்திருந்து விழித்திருங்கள்னு சொல்லலையே, அவங்க விழித்திருங்கள் சொன்னாரு. நான் உட்கார்ந்து கொண்டே நான் விழித்திருந்திருக்க கூடும், நான் உட்கார்ந்து நான் தூங்கி போயிருவேன். அதையினால நான் என்ன பண்றேன்? சாய்ந்து கொண்டே என்னால விழித்திருக்க கூடும். முடியுமா உங்களால? படுத்துக்கொண்டே என்னால விழித்திருக்க முடியும். அது காரணம் அல்ல, நீங்க நடந்து கொண்டே விழித்திருங்க, உட்காராதீங்க. நான் உட்கார்ந்தாதானே எனக்கு தூக்கம் வருது, நான் படுத்திருந்தாதானே தூக்கம் வருது. நீங்க எடுத்து படுக்கையில எழுந்து நடந்து கொண்டிருங்க, தூங்க மாட்டீங்கல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? எதையாவது ஒண்ணு பண்ணணும்ல. ஆண்டவர் விழித்திருங்கன்னு சொல்லி இருக்கிறாரே. நான் விழித்திருக்க நான் என்ன செய்யணும்? அது உங்க கையில தானே இருக்கு, உங்க கையில தானே இருக்கு, உங்க கையில தானே இருக்கு. நீங்க விழித்திருக்கிறது, நீங்க விழித்திருக்க மாட்டேன்றீங்கன்னு ஸ்கூட்டர் காணாம போக வச்சு விடுறாரு. அப்ப இந்த 4 நாள் என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க விழித்திருந்திருக்கீங்கல்ல ஆண்டவரோடு கூட.
அப்போ விழித்திருக்க செய்யணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆன் யுவர் ஓன். கணவன் சொல்லும் பொழுதும் கவலை இல்லை அவளுக்கு. எல்லாத்தையும் செக் பண்ணி பாரு இல்ல. ஆனா அது காணோன்னு தெரிஞ்ச உடனே பஸ்ல போகும்போது, அங்க போகும்போது, இங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது நல்லா விழித்திருக்க தெரியுது இல்ல, நல்லா விழித்திருக்க தெரியுது இல்ல. அப்போ நீங்க விழித்திருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையின் வழியே விழித்திருந்தீங்கன்னா, அந்த +2 சர்டிபிகேட் காணா போயிருக்காது, அந்த ஸ்கூட்டரும் காணா போயிருக்காது. கணவன் ஒழுங்கா அடுத்த உடனே வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி போய் அதை கொண்டு வந்து சேர்த்திருப்பார். நான் குற்றம் சொல்லல, தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்க. ஆனா ஆண்டவர் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் தான் அந்த சாலமோன் ஞானி ஒன்று சொல்லுகிறார், he was in a comfort zone when he forsaken God. அவன் அந்த குளிர் காய்ந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தரை அவன் என்ன பண்ணிட்டான்? மறுதல். So when you are comfortable, ஆகையினால் தான் he makes you uncomfortable. தெரியுதா? நீ விழித்திருக்கும்படியாய் he makes you uncomfortable. அப்ப நீங்க அன்கம்ஃபர்டபிளா வந்துட்டு இருக்கா, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இத மனதில் வைத்துக் கொள்ளுங்க. Don't get into a comfort zone. அங்கு சாலமோன் சொல்றார், நீதிமொழிகள் 30:9, ஆண்டவரே எனக்கு பரிபூரணமா நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? நான் மறுதலிச்சுடுவேன். When I live in a comfort zone, I will not remember you. நான் உங்களை மறுதலிச்சுடுவேன். ஆகையினாலே எனக்கு ஒவ்வொரு நாளும் என் படிய அளந்து கொடுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு இல்ல, இன்னைக்கு விழித்திருக்க முடியும் என்னால. ஒவ்வொரு நாளுக்குரிய படியை எனக்கு அளந்து தாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய சமூகத்துல நீங்க விழித்திருக்க தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு அன்புக்குரியவர்களே, எடுத்தவங்க வாசிங்க. இது விழித்திருக்காதபடியினாலே நாம் மறுதலிச்சிருக்கிறோம். அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எனக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் வந்துச்சு. அவன் பேதுரு விழித்திருந்தான்னா அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான்? நான் எனக்கு ஒரு சத்தியமான உண்மை என்னுடைய உள்ளத்துல, அவன் தூங்காம விழித்திருந்து அவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான்? மறுதல் இருக்க மாட்டான். நான் அப்படியே அவனை பேதுருவை போல இருந்தா நானும் என்ன பண்ணிருப்பேன்? மறுதலிச்சிருப்பேன். ஆகையினால இதை நான் புரிந்து கொண்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் மறுதலித்து விட்டா என் ஆண்டவரும் என்னை மறுதலித்து விடுவாராம். அங்கு வேதம் சொல்லுகிறது. நீங்க 2 தீமோத்தேயு 2:12 வாசி பார்த்தீங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம், ஆனால் அவளை மறுதலித்தாட்டா ஆண்டவரும் என்ன பண்ணிடுவாராம். ஆகையினாலே நான் விழித்திருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதாவது நீங்க இப்படிதான் எடுத்துக்கொள்ளணும். நீங்க வேதத்தின் வசனத்தை நீங்க இப்படிதான் புரிந்து கொள்ளணும். அவன் பேதுரு அவன் தூங்கினபடியினாலே அவன் மறுதலிச்சுட்டான். அவனை மறுதலிச்சுட்ட கர்த்தரும் என்ன பண்ணிடுவாராம்? மறுதலிச்சிடுவாராம். வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நான் விழித்திருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? 2 தீமோத்தேயு 3:5 வாசிங்க. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அது வலனை மதுரைகளாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவரை நீ விட்டு விலகு. நான் விழித்திருக்கலட்னா, நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, நீங்க மனசுல வச்சுக்கீங்க. நான் விழித்திருக்கலட்னா, என்னுடைய இருதயம் விழித்திருக்கலட்னா நான் என்ன பண்ணுவேன்னா தேவ பக்தி வேஷம் தரிச்சிடுவேனா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான ஒரு வசனம். நான் இன்னைக்கு விழித்திருக்க நான் மறந்துட்டேன்னா நாளைக்கு நான் தேவ பக்தி வேஷத்தை போட்டு அவருடைய பலத்தை மறுதலிக்கிறவனா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி மாறணுமா? நம்ம வேஷம் போடணுமா? தேவ பக்தி வேஷம் தரிக்கணுமா? இப்ப அநேகர் அப்படித்தானே தரித்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம அப்படி தரித்து கூடாதே, நான் விழித்திருக்கணுமே. 1 அதிகாரம் தீத்து 1:16 வாசிங்க. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. நான் விழித்திருக்காவிட்டால், என்னுடைய இருதயம் விழித்திருக்காவிட்டால், என்னுடைய இருதயம் விழித்திருந்து ஜெபிக்காவிட்டால் நான் கர்த்தரை நான் அறிக்கை செய்வேன், ஆனா கிரியைகளினாலே நான் மறுதலிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா?
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Where are you standing? You just compare yourself. நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அநேக நேரத்தில் நாம் கர்த்தரை மறுதலிக்கிற காரியம், நாம் தேவ பக்தி வேஷம் போடுகிறோம், ஆலயத்தில் முன்னால போய் உட்கார்ந்துடுறோம். நல்ல கவனிங்க பிரியமான, எல்லா காரியத்தையும் செய்து விடுகிறோம். கர்த்தர் தான் நம்ம அறிக்கை. நீங்க 2 பேரும் சாட்சி சொன்னாங்க, இட் இஸ் பிகாஸ் காட் ஒன்லி brought me from பம்மல். பம்மல் இருந்து ஆண்டவர் தான் என்ன. இவங்களும் சொன்னாங்க, ஆண்டவர் தான் எனக்கு ஸ்கூட்டிய நல்ல அறிக்கை பண்றோம். நான் உங்களை தப்பா சொல்லல, அறிக்கை பண்றோம். ஆனா கிரியை இல்லையே, கிரியை இல்லையே. கிரியையில நம்ம அவரை மறுதலிக்கிறோமே, விழித்திருக்கிறோமா? என்னுடைய இருதயம், ஆவி, ஆத்மா விழித்திருக்கிறதா? இரண்டாவது யோனா 1:5 வாசிங்க. யோனா 1:5. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன்னன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்திலே எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். அப்ப அவன் இருதயம் விழித்திருக்கலன்றது அவனுடைய கிரியைகளினாலே தெரிகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா கவனிங்க. அவனுடைய இருதயம் விழித்திருந்துச்சுன்னா அந்த புயல் காற்று வந்தவன என்ன பண்ணுவான், அந்த மற்ற ஜனங்களோடு கூட சேர்ந்து அவனும் என்ன பண்ணிருப்பான், பாரத்தை தூக்கி இறக்கி போட்டிருப்பான் இல்லையா? அவனும் அவங்களோட ஒரு கை கொடுத்திருப்பானா இல்லையா? கொடுத்திருப்பானா, கொடுத்திருக்க மாட்டான். அப்போ அவன் இருதயம் விழிக்கல, அவன் அயர்ந்த நித்திரையா இருக்கிறான். ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நல்ல கவனிங்க, ஒரு சாதாரண மனுஷன் கூட அந்த வேதத்துல சொல்லுது, அவங்க தெய்வத்தெல்லாம் வேண்டிக் கொண்டு இருக்கிறாங்க. இந்த தீர்க்கதரிசி என்ன பண்றான்? அதனால தீர்க்கதரிசி ஆகணும்னு தயவு செய்து விரும்பாதீங்க. நேற்று இரவு நான் மிகவும் அதிகமா இதை குறித்து நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். many prophets they think I want to be a servant of God. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கணும்னு விரும்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? வேதத்திலே அநேக தீர்க்கதரிசிகளை நான் வாசித்திருக்கிறேன். இங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவன் ஒரு வார்த்தை பேசினால் ஒரு தேசமே மனம் திரும்புது. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஒரு சாதாரண மனுஷனை போல கூட இராதபடிக்கு அவன் அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கு ஒரு தீர்க்கதரிசியை ஒரு கப்பலிலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்திலே அங்கு ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு கப்பலிலே பிரயாணம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அவர் அப்போஸ்தலர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எவாஞ்சலிஸ்ட், he is a prophet, he is a pastor and he is everything. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் தான் அந்த பிரயாணத்திலே ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர்கள் ஒரு பிரயாணப்பட்டு வர்றாங்க. கப்பல் அதிகமாய் ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுல பிரயாணம் பண்றதுக்கு. ஒரு தீவு என்கிற ஒரு இடம், இட்ஸ் நாட் an island, ஒரு துறைமுகம் போல இருக்கிற ஒரு இடத்துல வந்து இறங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல், அந்த சரக்கு கப்பல் என்று வேதம் சொல்லுகிறது, அது புறப்பட்டு போகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா அது துறைமுகம் போல இருக்கிற அந்த ஐலண்ட்ல என்ன பண்ண முடியாது, தங்கி இருக்க முடியாது. அவர்கள் புறப்பட்டு போகணும். அப்பொழுது புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த பவுலையும் யோனாவையும் கொஞ்ச நேரம் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ பவுல் அடியார், நீங்க இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னா உங்களுக்கும் உங்க கணவனுக்கும், நல்ல கவனிங்க, எப்படி அபிஷேகம் பண்ணப்படாத வீட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் வந்து சொல்றான், அந்த 100க்கு அதிபதிட்ட சொல்றான், இன்னைக்கு நம்ம பிரயாணப்பட வேண்டாம், ஏனென்றால் எனக்குள்ளே ஒரு எண்ணம் தோணுது, என்ன வரும், அந்த சரக்கு சேதமும் வரும், கப்பல் சேதமும் வரும், பிராண சேதமும் ஒரு, எல்லாமே அழிந்து போயிடுவோம்,
போக வேண்டாம்னு சொல்றான். ஆனா 100க்கு அதிபதி என்ன சொல்றான்? இந்த பவுல் சொல்றத அவன் கேட்கல, மாலுமி சொல்றதான் கேட்கிறான். அதற்கு போல ஒரு அனுகூலமான ஒரு அடையாளம் ஒண்ணு வருது. ஒரு நல்ல ஒரு தென்றல் காற்று வீசுகிறது. அவர்கள் புறப்பட்டு சொல்ல போகிறார்கள். யூரோக்ளியான் என்கிற ஒரு பெரிய புயல் காற்று வருகிறது. நல்ல கவனிங்க பிரியமானது. அப்பொழுது அவன் எங்கேயாவது போய் படுத்திருந்தான்னு போட்டிருக்கா பவுலடியார். அவங்க எல்லாம் அப்படியே எல்லா சரக்கெல்லாம் தூக்கி போடுறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் அங்கங்க ஓடிட்டு இருக்காங்க. சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பயத்திலே அவர்கள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறான்? அவர்களோடு கூட பேசுகிறான். கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு என்ன வராது? நம்முடைய ஜீவனுக்கு சேதம் வராது, நம்ம உயிர் போகாது, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சாப்பிடுங்க என்று சாப்பாட்டை அதை அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் என்று நினைக்கிறேன். வாசிங்க இந்த வசனத்தை. 34 உபத்திரவங்களை அவர் அனுபவித்தார். அந்த முந்தின வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அத்தனை உபத்திரவத்தை அடைந்தவர். இவ்வளவு உபத்திரவத்தோடு கூட வந்து அவர் இளைப்பாறி இருக்கலாம். ஆனால் அவருக்கு இளைப்பாறுதல் இல்ல. அவர் சபைகளை குறித்து என்ன பண்ணதான்? கவலை. நாள்தோறும் என்னை ஒடுக்குகிறது. இந்த ஊழியக்காரனுடைய கவலையை பாருங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய விசுவாசிகளுக்கு இளைப்பாறுதல் இனி வரும் காலமாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நாள்தோறும் இவனுக்கு என்ன பண்ண? சபைகளை குறித்து கவலை. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க நினைக்கலாம், நீங்க ஏதாவது உங்க போன்ல நீங்க எங்கிட்ட சொல்லிட்டு போயிடுவீங்க, இல்ல இங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு போயிடுவீங்க. தூர இடத்துல இருந்து சில பேர் போன் பண்ணி பேசுவாங்க, அவங்களுடைய பிரச்சனையை சொல்லுவாங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று நாங்க உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஆனால் இங்க பவுலடியார் பாருங்க, அந்த சபை மக்களை குறித்து அவர் பாரம், ஏன் அவருக்கு தெரியாத அவருடைய கவலை எங்க வைக்கணும்னு? ஏன் அவர் கவலை அவரை அழுத்துகிறது? நல்லா கவனிங்க பிரியமானே, கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த சிலுவையை நாங்கள் சுமந்துதான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு வீட்டில் நீ கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாய் என்றால் மற்றவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டில் உள்ள அந்த பிரச்சனைகள், பாரங்களை நீ சுமந்துதான் இருக்கணும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான், நீ மற்றவர்களைப் போல கவலையற்று இருக்க முடியாது. அந்த பாரம் உன்னை அழுத்ததான் செய்யும். உன்னுடைய இருதயம் விழித்துக் கொண்டுதான் இருக்கும். இரவும் பகலுமாய் உங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். ஆனா ஒவ்வொரு பாரமும் எங்களை அழுத்திக் கொண்டே இருக்கும். நானும் சரி, என்னுடைய மணி எந்த நேரத்தில் எழுந்தாலும் இவ்வளவு பார்த்தா இவ்வளவு முடிச்சுட்டு தான் இருந்திருப்பான். எங்களை பாரம் அழுத்திக் கொண்டே தான் இருக்கும். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒரு சாதாரண மனுஷனுக்குரிய அந்த குணாதிசயம் கூட இல்லாமல் நாம் இருக்கிறோமே. இன்றைக்கு நீங்க அந்த பவுலடியாரை பாருங்க. அவருக்கு இருக்கிற அந்த பாரம், அவரிடத்திலே காணப்படுகிற குணாதிசயம், அந்த ஜனங்களுக்காக பாரப்படுகிறது. 1 ராஜாக்கள். ஆகையினாலே உங்களுடைய இருதயம் விழித்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். 19ஆம் அதிகாரம் 5வது 7வது வசனம். நீங்க வீட்டுக்கு எல்லாம் வாசிக்க வேண்டாம், இது எல்லாம் நாளுக்கு தெரியும். இங்கு ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். அதனால்தான் நான் தீர்க்கதரிசி ஆக எனக்கு எப்பவுமே இஷ்டமா இருக்காது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய அற்புதத்தை செய்துட்டான். வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆண்டவரை துதிக்கிறாங்க. 18ஆம் அதிகாரத்தில் அங்கு ஒரு காரியம் நடக்குது. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. யேசபேல் ஏன் இவனுடைய உயிரை வாங்க வேண்டும் என்று அவள் துடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 18ஆம் அதிகாரத்தில் அவன் தனிப்பட்ட மனுஷனாய் அந்த தீர்க்கதரிசி எத்தனை
பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டான்? 450 பாகாலின் தீர்க்கதரிசியை வெட்டி போட்டான். அந்த அந்த யேசபேலுடைய அவங்களுடைய ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள், அந்த ராஜாவுக்கு அவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசி அத்தனை பேரை கொன்று போட்டவனா அவ சும்மா வச்சிருப்பாளா? அப்போ அவனை சாகடிக்கணும்னு அவ கங்கனை கட்டி கொண்டிருக்கிறாள். இவனுக்குள்ளே ஒரு சோர்வு வருகிறது. நான் ஒருவன் மாத்திரம்தான். இந்த சோர்வு ஏன் வருகிறதுன்னா, என்னைக்கு நான் தான் கஷ்டப்படுறேன், மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நானே இந்த திறப்பின் வாயில்ல நிக்கிறேன், மற்றவங்க எல்லாம் ஜெபிக்க மாட்டேங்கிறானே, என் புருஷன் ஜெபிக்க மாட்டேங்கிறானே, நான் மட்டும் தானே ஜெபிக்கிறேன். இதுதான் சோர்வை கொண்டு வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு சோர்வு கொண்டு வந்தது யேசபேல் அல்ல, ஆண்டவர் மீது இருந்த ஒரு வெளிப்பாடு இல்லாத ஒரு நிலைமை. ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, 7000 பேரை நான் உயிரோடு கூட வைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஒருத்தன் தான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் 7000 பேர், உன்னை போல 7000 பேர். அப்போ அந்த வெளிப்பாடு இல்லாதபடியினாலே அவனுக்கு ஒரு சோர்வு. சூறைச்செடி கீழே படுத்துக்கிட்டு இருக்கான், நல்லா கவனிங்க. அப்போ தூதன், the visitation of the angel. இப்போ வீட்டுல நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, ஒரு தூதன் வந்து அங்க இருக்கிறான். நீங்க அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது கூட அவனுக்கு தெரியல. அவன் குனிஞ்சி அவனை தட்டி அவனை எழுப்ப வேண்டியதா இருந்துச்சு. அப்படி நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? சோர்வு ஒரு மனுஷனை எப்படி நித்திரை, அவனுடைய இருதயம் விழித்திருக்க விடாதபடிக்கு அவனை நித்திரை செய்ய வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர் அப்படிதான் இருப்பாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அங்கு பேதுருவை என்ன பண்றாங்க? சிறைச்சாலை அடைக்கிறாங்க. சிறைச்சாலையில அடைச்சிட்டு அவனை என்ன பண்றாங்க? கட்டி வச்சிடறாங்க. இந்த பக்கம் ஒரு தேவதூதன் படுத்திருக்கிறான், இந்த பக்கம் ஒரு காவலாளி படுத்திருக்கிறான், இந்த பக்கத்துல ஒரு காவலாளி படுத்திருக்கிறான், நடுவுல அவன் இருக்கிறான். 2 இடித்தடி பயல்களோடு கட்டப்பட்டிருக்கிறேன். எனக்கு தூக்கம் வருமா? அயர்ந்து தூங்கிட்டு இருக்கிறான். எனக்கு அன்புக்குரியவர்களே, இது ஒரு தூக்கம். அதனால் தான் பேதுருவை பார்த்த ஆண்டவர் கேட்கிறார், ஏன் நித்திரையா இருக்கிறாயா? இந்த பேதுரு இன்னும் தூங்கி கொண்டுதான் இருக்கிறான். தேவதூதன் வரான், அவனுக்கு தெரியல. அவனை விழாவில தட்டி எழுப்புறான், எந்திரிக்கல. சீக்கிரமா எந்திரின்னு சொல்றான். அப்ப எத்தனை தடவை விழாவை தட்டி இருப்பான்? அந்த பக்கம் திரும்பி படுத்திருப்பான். அப்புறம் அந்த பக்கம் தட்டி இருப்பான், இந்த பக்கம் திரும்பி படு, சீக்கிரமா எந்திரி. ஆனா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு ஊழியக்காரனை பார்க்கிறோம், பவுலடியார். ஐ ஆல்வேஸ் லவ் பால். அந்த பவுலடியாருடைய காரியத்தை பாருங்க. அநேக அடி அடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலுடைய கால்கள் கொழுமரத்தில் கட்டி வைத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலும் அவன் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து அவன் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதுதான் பிரியமானவர்களே இருதயம் விழித்திருக்கிறதின் அடையாளம். கால்லாம் கட்டப்பட்டிருக்கு, அநேக அடி, சரீரம் முழுவதும் காயங்கள். ஆனாலும் அவன் விழித்திருக்கிறான். அவன் விழித்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட விழித்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது. இதை நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஏன் உங்க வாயிலிருந்து வார்த்தை வருகிறத ஏன் கணவன் கேட்க மாட்டேங்கிறான்? ஏன் பிள்ளைகள் கேட்க மாட்டேங்கிறாங்க? நீங்க விழித்திருக்காதபடியினாலே, ஜெபிக்காதபடியினாலே உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வீண் வார்த்தைகளாகவே இருக்கிறது. அங்கு விழித்திருந்த அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுகிறது. 16:31, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். That is an eternal word for every home.
எல்லா குடும்பத்திற்கும் ஒரு தீர்க்க தரிசனம். என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தம், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவேளை நாம் உறங்கிக் கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய இருதயம் விழித்திருக்கவில்லை என்றால், என் குடும்பம் எப்பொழுது ரட்சிக்கப்படும்? எப்பொழுது ரட்சிக்கப்படும்? எத்தனையோ வருஷங்களாக நாம ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஜெபம் வெறும் வார்த்தையாகவே இருக்கிறது. விழித்திருந்து ஜெபிக்கிறோமா? என்னுடைய இருதயம் தெளிவா இருந்து நாம் ஜெபிக்கிறோமா? கடைசி வெரி 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 ஸ்ட்ரேஞ்ச் ஒரு மனசு தாட். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5-13 வரைக்கும் வாசிப்போம். இப்ப வாசிக்க வேண்டாம். இல்ல பேச வேண்டாம். நான் இந்த தேசத்தை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றார். இதை எதனால் நான் அறிவேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, 3 வயது கிடாரியை கொண்டு வா, 3 வயது ஆட்டுக்கடாவை ஒன்று எடுத்துட்டு வா, 3 வயது வெள்ளாட்டை ஒன்று கொண்டு வா, ஒரு காட்டு புறாவை கொண்டு வா, ஒரு புறா குஞ்சியை கொண்டு வா, அதை எனக்காக பலியிடு என்று சொல்லுகிறார். நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. அதெல்லாம் ஒழுங்கா செய்யறான். அதை பலியிடுகிறான். பலியிட்டு அதை மேடையில வச்சிருக்கிறான். அந்த பலியை அது பறவைகள் வந்து பட்சிக்க வருகிறது. So he was vigilant. அப்போ அவன் விழிப்பா இருந்து அதை என்ன பண்றான்? பறவைகள் எல்லாம் அவன் துரத்தி விடுகிறான். அப்போ இருட்டு ஆகும் பொழுது அவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க பிரியமா, இது கர்த்தர் கொடுத்த நித்திரை அல்ல. I want you to very carefully listen to me. அவன் அயர்ந்த நித்திரை பண்ணுகிறான். இதுவரைக்கும் அந்த ஆண்டவர் வந்து அதை பட்சிக்கல. ஆண்டவர் அவனோடு கூட இன்னும் பேச ஆரம்பிக்கல. அந்த பறவைகள் வந்து பட்சிக்கிறது, அதையெல்லாம் துரத்திக்கிட்டே இருந்தான். He was so vigilant. அதற்கப்புறம் அவனால அதை செய்ய முடியல. அவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். இது கர்த்தர் கொடுத்த தூக்கம் இல்ல. கர்த்தர் தன்னுடைய வெளிப்பாடை கொடுப்பதற்காக அவனுக்கு அயர்ந்த நித்திரையை அளித்தார் என்று நாம் நினைக்கிறோம் சில வேளையில. இல்ல, ஏன்னா ஆண்டவர் அயர்ந்த நித்திரை அவர் கொடுப்பார் என்றால், ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆதாமுக்கு ஒரு துணையை ஏற்படுத்த ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஆபிரகாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க அப்படி சொல்லலையே அவரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணலையே, அவன் அயர்ந்த நித்திரை பண்ணினான். அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் வாலிஷன் he was sleeping. இதுவரைக்கும் விஜிலண்டா இருந்தான். நல்லா நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். நல்ல வெளிப்பா சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அந்த வெண்ணெய் திரண்டு வரும் போது பானை என்ன பண்ணிடுவோம்? உடைச்சிருவோம் போல நம்ம தூங்கிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்டிருப்பார். இதுவரைக்கும் எல்லா பறவைகளும் விரட்டிட்டு இருந்தவன் தூங்கிட்டான். அப்ப ஆண்டவர் அவனோட பேசுறாரு, 400 வருஷங்கள் இந்த ஜனங்கள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று. நல்லா கவனிங்க. இப்போ நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 34-36 வாசி 34-36 வாசித்து பாத்தீங்கன்னா, அங்கு ஒரு பெரிய சத்தியத்தை நான் உணர்ந்தேன். அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருக்கிறாங்க. அப்போ அந்த அடிமைகளாய் இருக்கும் பொழுது அவர்கள் சில காரியத்தை சொல்லிக்கொண்டே வர்றாங்க. ஆண்டவர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து எப்படி அழைத்து கொண்டு வந்தார், அந்த காரியத்தை பூரா நினைவுகிறாங்க. அந்த 9ஆம் அதிகாரத்தை முழுசு வாசித்து பாருங்க. அப்போ எல்லாத்தையும் அவங்க நினைவுபடுத்துகிறாங்க. நினைவுபடுத்திட்டு
எல்லாம் அதற்கப்புறம் அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தது, அதற்கப்புறம் நியாயாதிபதிகளை வைத்து விசாரித்தது, அதற்கப்புறம் ராஜாக்களை வைத்து விசாரித்தது. அந்த ராஜாக்களை வைத்து அவர்கள் விசாரிக்கப்படும் பொழுது சில ராஜாக்களுக்கு அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 36ஆம் அதிகார வசனம் கடைசி பகுதியை வாசிங்க. அதுக்கு முந்தின முழு வசனத்தையும் பாலும் தேனும் ஓடுகிற பல நன்மையும் கிடைக்கிற அந்த தேசத்தை அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அந்த தேசத்திலே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோமே. அப்போ அதுக்கு அந்த முந்தின வசனங்களை பார்த்தீங்கன்னா அந்த பிதாக்கள் என்ன பண்ணிட்டாங்களா, ஆண்டவரை விட்டு விலகினாங்களாம். ஆண்டவருடைய ஊழியத்தை அவர்கள் செய்யலையாம். இப்பொழுது ஐ கம் பேக் டு ஏப்ரஹாம். அந்த ஆபிரகாம் அன்னைக்கு அந்த எதனால் அறிவாய் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு அவன் பலிபீடத்திலே கொண்டு போய் வைத்தவன், ஆண்டவரிடத்தில் அவன் ஒரு விண்ணப்பம் செய்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அதை நாங்கள் நன்மையாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கிருபை செய்யுங்க. அப்படி என்று ஒரு ஜெபத்தை செய்திருக்கணும். அவன் ஜெபத்தை செய்யாம என்ன பண்ணிருக்கான், அவன் தூங்கிட்டான். ஆண்டவர் அவர்களை அடிமைகளாக ஆக்கிட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப ஆபிரகாம் அன்னைக்கு விழித்திருந்து அவன் ஜெபிச்சிருந்திருப்பான்னா, ஆண்டவர் ஒருவேளை அந்த 400 வருஷம் அடிமைகளாக வைத்திருக்காமல் எனக்கு பாலும் தேனும் தேசத்தை கொடுத்திருப்பாரே. அப்போ கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு 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 காரியத்தை வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அடிமைத்தனத்தை வாய்க்க செய்கிறார். அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் விடுதலையாக்க நாம விழித்திருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதை அப்புறம் தெரிந்து கொண்டான் ஆபிரகாம். அன்னைக்கு தெரியல, 15ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு தெரியல. ஆனால் 18ஆம் அதிகாரத்தில் அவன் அறிந்து கொண்டான். கர்த்தர் சோதோம் குமாரவை அழிக்க அவர் புறப்பட்ட பொழுது அவன் திறப்பிலே நின்று கொண்டு அதற்காக அவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க மறந்தவன் அன்றைக்கு, விழித்திருக்க மறந்தவன் இன்றைக்கு அவரோடு கூட விழித்திருந்து கடைசி வரைக்கும் போய் அவரோடு கூட நின்று கொண்டு, ஆண்டவரே அந்த பட்டணத்தை அழியாமல் விடுவீரா, 10 நீதிமான்கள் இருந்து அழிக்காமல் இருப்பீரா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் விழித்திருக்கும்படி உன்னை விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? நான் நித்திரை பண்ணினேன், ஆனால் என் இருதயமோ விழித்திருக்கிறது. கதவை தட்டும் என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? முழங்கால் படியிடும்.